Hi guys, welcome to Easy Go Math. நம்ம பார்த்துட்டு இருக்க chapter 15 probability exercise 15.2 optional. So fourth problem solve பண்ணா. A box contains 12 balls out of which X are black. If one ball is drawn at random from the box, what is the probability that it will be a black ball? If 6 more black balls are put in the box, the probability of drawing a black ball is now a double of what it was before. Find X. So நமக்கு இந்த questionல இருந்து total தெரிஞ்சிச்சு 12 balls அப்படின்ட்டு. கரெக்டா? So எத்தனை black balls இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா X இருக்கு. சோ இப்ப ப்ராபபிலிட்டி என்ன x டிவைட் பை 12 ஃபேவரபிள் அவுட்கம் டிவைட் பை டோட்டல். இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க 6 பிளாக் பால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிருக்காங்க. அப்ப டோட்டலும் மாறிடும். டோட்டல் என்ன ஆயிடும் 18 ஆயிடுது. இப்போ பிளாக் பாலோட ப்ராபபிலிட்டி போடும்போது என்ன ஆகுது x plus 6 டிவைட் பை 18 ஆயிடுச்சு. சோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவங்க கண்டிஷன் கொடுத்திருக்காங்க வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு. probability of drawing a black ball is now double of what it was before. சோ இப்போ கிடைச்சது வந்து என்ன பாத்தீங்கன்னா ப்ரீவியஸை விட டபுளா இருக்கு. சோ ப்ரீவியஸ் என்ன கிடைச்சது x by 12 into 2 தான் இப்ப இருக்கிறது. அதுதான் நம்ம வந்து so அப்படின்னு போட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்ல எழுதிருக்கோம். 2 into x by 12 is equal to x plus 6 divided by 18. சோ இப்போ என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடுல இருக்கிறது 2 12 கேன்சல் பண்ணி x by 6 ஆ மாத்திரலாம். இப்போ ரைட் சைடுல இருக்கிற 18 கொண்டு போய் லெஃப்ட் சைடுல போடுவோம் மல்டிப்ளிகேஷன். ஓகே கிராஸ்ல அப்படி 18 அந்த சைடு போகும்போது 18 into x by 6 680 கேன்சல் ஆகி 3x ஆகுது. திரும்ப 3x equal x plus 6ல x நம்ம இந்த சைடு கொண்டு வரோம். சோ 2x is equal to 6. அப்போ x ஓட வேல்யூ 3 தெரிஞ்சு போச்சு. சோ ப்ரீவியஸா பாத்தீங்கன்னா எத்தனை பிளாக் பால்ஸ் இருந்திருக்கு 3 தான் இருந்திருக்கு. அப்புறம் பிளஸ் 6 நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்றது. சோ நம்ம x வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். 5th ப்ராப்ளம். A jar contains 24 marbles. சோ மொத்தம் எத்தனை மார்பிள் இருக்கு 24 மார்பிள் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. some are green and others are blue. சோ நமக்கு கிரீன் மார்பிள்ஸும் அதே மாதிரி ப்ளூக்கும் நமக்கு வேல்யூ தெரியல எத்தனை இருக்குன்ட்டு. இப்போ ஏதோ ஒரு மார்பிள் எடுக்கிறோம் அந்த ஜார்ல இருந்து. ஓகேவா அது கிரீனா இருந்துச்சுன்னா அதோட ப்ராபபிலிட்டி 2/3. find the number of blue marbles in the jar. சோ டோட்டல் தெரியும் கைஸ் ரைட். சோ டோட்டல் 24 தெரிஞ்சிச்சுன்னா இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் சும்மா எக்ஸ் வந்து கிரீன் மார்பிள்ஸ்க்கு வச்சுக்கிறோம். அப்ப ப்ளூ என்ன இருக்கும் 24 minus x தான் ப்ளூ மார்பிள்ஸ். சோ நீங்க ரெண்டு வேரியபிள் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒண்ணும் இல்ல y வச்சீங்கன்னா y is nothing but 24 minus x தான். பட் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஓகே சோ கிரீன் மார்பிள்ஸ் x ன்னு தெரிஞ்சிச்சு. ப்ளூ 24 minus x நம்ம வச்சுக்கலாம். இப்போ கிரீன் மார்பிள் பார்த்தா x by 24 கரெக்ட். சோ இஸ் ஈக்குவல் டு 2/3 தெரிஞ்சிச்சு. சோ சால்வ் பண்ணும்போது என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா we get x as 16. x is 16 அப்படின்னா y வேல்யூ என்ன that is blue marble 24 minus x. சோ மிச்சம் இருக்கிறது 8. சோ உங்களுக்கு கிரீன் மார்பிளும் கிடைச்சிருச்சு ப்ளூ மார்பிளும் கிடைச்சிருச்சு. ஓகே சோ நம்ம சிம்பிளா நீங்க எவ்வளவு முடியுமோ அந்த மாதிரி டைம் கன்சியூம் பண்ற மாதிரி நீங்க வந்து எடுத்துக்காதீங்க. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிக்கணும் பட் ஸ்டெப்ஸ் இருக்கிற மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. ஐ ஹோப் இந்த ப்ராப்ளம் ப்ராபபிலிட்டி இதோட முடியுதுன்னு நினைக்கிறேன். சோ ஐ ஹோப் உங்களுக்கு எல்லா ப்ராப்ளம்ஸும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஷன்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம். இல்லனா நீங்க ஈஸி கோ மேத் அப்படின்ற இன்ஸ்டாகிராம்ல வந்து நீங்க பிங் பண்ணலாம். ஓகே ஐ ஹோப் we'll see the next videoல நம்ம அடுத்த ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். Thank you everyone.